இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிளாகிங்க்கு இருக்கிற சேட் ஜிபிடி சீக்ரெட் ப்ராம்ப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதனால் வந்துட்டு உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அதில் நீங்கள் மாறிடுவீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்பீடாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணுறதுக்கு கென்சிவாக ரிசர்ச் பேப்பர் ஏஐ டூல்ஸ்னால ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இதில் சீக்ரெட் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் ஏஐ அப்படின்ற இதை விட எப்படி நீங்கள் ப்ராம்ப்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? இந்த சீக்ரெட் வந்து நம்ம ஏஐ டூலை வச்சு நம்ம ரைட் பண்ணி வின் பண்ணுறது கிடையாது. ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுக்கறதா அது சீக்ரெட் இடங்க இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நான் வந்து எக்ஸாக்டாக தமிழ் இங்கிலீஷ் ப்ராம்ப்ட்ஸ் நான் வந்து பர்சனல் பிளாக் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் 1. ஓகேவா? இதில் வந்து பிளாக் கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கான பிளாக் டாபிக்ஸ் நீச்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? என்ன ப்ராம்ப்ட்னா ஆக்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் எஸ்இஓ பிளாகர். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் எஸ்இஓ பிளாகராக வந்து சஜஸ்ட் 10 ட்ரெண்டிங் பிளாக் டாபிக்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதாவது 10 ட்ரெண்டிங் பிளாக் டாபிக்ஸ் தமிழ் இங்கிலீஷில் நம்ம நீட்ஸ் வச்சு கேட்குறோம். ஓகேவா? ஃபோக்கஸிங்காக லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ். அதாவது லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் வச்சு தான் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து 20+26 கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நீட்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு நீட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே இந்த இடத்துல வந்து சிம்பிளி ஏதாச்சும் ஒரு நீட்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் ஸ்பிரிச்சுவல் டூரிசம். ஓகேவா? இதை கொடுத்துட்டேன். காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டோம்னா அதே வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? கொடுத்துட்டு வாட் பிக் அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா இங்கிலீஷ் டாபிக்ஸ் ஆஸ் ஏ. ஓகேவா? ஆஸ் அ ப்ரொஃபஷனல் எஸ்இஓ பிளாகர், வாட் யூ வுட் பிக் இன் தி இங்கிலீஷ் டாபிக். ஸோ நீ எந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுவ? நீ ஒரு ப்ரொஃபஷனல் பிளாகர்னால நீ எதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஹிடன் ஆஷ்ரமாஸ் மெடிடேஷன் ரீட்ரீட்ஸ் ஆஃப் பீட் அண்ட் சவுத் ட்ராக் அண்ட் சதர்ன் இந்தியா. ஓகேங்களா? இல்லைன்னா ஆஷ்ரமாஸ் மெடிடேஷன் சவுத் இந்தியாவில் இருக்கிற அதாவது மறைக்கப்பட்ட தெரியாத ஒரு மெடிடேஷன் சென்டர், அந்த மாதிரி ஆஷ்ரமா. ஓகேங்களா? இதுதான் வந்து லோ காம்படிஷன். ஓகேவா? ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஸோ இதில் வந்து ஐடியாஸ் கொடுத்தது பாருங்கள். பட்ஜெட் மெடிடேஷன் ரீட்ரீட்ஸ் அண்டர் 5,000 இன் இந்தியா, தமிழ்நாடு. சாரி, டாப் 5 ஹிடன் ஆஷ்ரம்ஸ் இன் கேரளா. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 2026 கிளஸ்டர். ஓகே, இப்போ அது பாருங்கள், இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ டிஃபிகல்ட்டி லோன் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இது உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? லாங் டெயில் எப்பி சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிளாக் டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ பிளாக் டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணோம். ஓகேவா? டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணோம். கிளிக் த்ரூ ரேட். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம கீவேர்ட் சூஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஒன்று பிக் பண்ணுறோம். ஜஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இது எனக்கு இது ஜஸ்ட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீவேர்ட் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வெயிட், கமான். ஓகே,
ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே வந்துடும். ஓகேவா? ஓகே. ஆப்டிமைஸ் ஃபார் தமிழ் ப்ளஸ் இந்தியன் நாடு. இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அதே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? மெட்டா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதை வச்சு நீங்கள் டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கிட்ட கேட்கலாம் நீ என்ன சூஸ் பண்ண அப்படின்ட்டு. ஓகேவா? தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அதில் இருந்து ஒன்று சூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு 10 பெஸ்ட்டு ஆஷ்ரம்ஸ் அது மாதிரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிளாக் அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆஸ் அ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதுக்கு வந்து பிளாக் அவுட்லைன் வேணும். ஓகேவா? நம்ம டாபிக் வந்து இதுதான் இப்போ எடுத்தது இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ யாருக்காச்சும் இந்த ப்ராம்ப்ட் வேணும் கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட் டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு அகைன் ஐ கேன் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே. ஸோ 2 ரெஸ்பான்ஸாக வருது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அது லோட் ஆகட்டும். ஸோ ஓனர் ரைட் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த அவுட்லைன் வச்சு அவங்க எலாபரேட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துரும். H1 H2 H3ங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதாக லோட் ஆகட்டும். காட்டு. நான் வந்து இதை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்லைன் தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக ஆர்டிக்கல் ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ வந்து என்னென்னா act as a professional blogger, write a 1000 word plus SEO optimized blog article. ஸோ இப்போ நம்ம டாபிக். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம டாபிக் போடுவோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2 மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாக்காகன ஒரு மெத்தட். ஓகேவா? கேன்வாயை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு இது. இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதையே வச்சு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது. இது என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், அகெயின் ஜஸ்ட் இங்கே அகெயின் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது சஜஷன் பண்ணது. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேன்வா வச்சு அழகாக டிசைன் பண்ணலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதில் என்னன்னா நீங்கள் கேன்வா தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஓகே, இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அடுத்து கேன்வா போயிட்டு இங்கே ஜஸ்ட்டு 500 × 500 ஓப்பன் பண்ணுறோம்.
ஸோ லோட் ஆகுது. உங்களுக்கு பிளாக் போஸ்ட்டுக்கு தம்ப்நெயில் இதுலேயே நான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். போயிட்டு இதில் கேன்வாவில் போயிட்டு 1280 × 720 ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லோட் ஆகுது, வெயிட் பண்ணலாம். ஜென்ரேட் ஆகி முடிக்கட்டும். ஸோ இதுக்கு இடையில இன்னொரு டிப் சொல்கிறேன். ஜெமினி போயிட்டு இங்கே நேனோ பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்லைன் போஸ்ட், அதாவது இன்லைன் போஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிளுக்கு அது இந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வர போஸ்ட்டுக்குள்ளே இருக்குல்ல, இந்த ஆர்டிக்கிளுக்கு உள்ளே வர்றது, அதுக்கு சம்மந்தமாக இமேஜஸ் போடுவாங்க தெரியுமா? ஸோ அதை எடுத்து போகிறதுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நெட்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெட்லேருந்து எடுத்து எடிட் பண்ணி போடலாம். ஏன்னா அது வந்து பிளேசஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இந்த பேராகிராஃப் வாட் மேக்ஸ் ஆஷ்ரம் ஸோ ஸ்பெஷல். ஓகே, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். The above is an block section. Generate relevant image for inline image adding. ஸோ above block section வந்து above வந்து ஒரு block section, அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜ் இன்லைனில் ஆட் பண்ணுற மாதிரி ஜென்ரேட் பண்ணி நான் சொல்லியிருக்கு. ஓகேவா? பாருங்கள், அது ரெலவெண்ட்டாக ஆட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இதை விட்டுருங்க. இப்போ அடுத்ததுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம தமிழ் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? generate give me write me ChatGPT prompt for generating a YouTube thumbnail அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அதே கேட்குதா? இப்போ வந்து நான் அதை கொடுக்குறேன், இந்த ப்ராம்ப்ட். இதை வந்து எங்கே அந்த டைட்டில் டாப் 10 ஆசிரம்ஸ், இதை அப்படி காப்பி பண்ணுறேன். திஸ் ஆஸ் thumbnail. இதை நான் வந்து thumbnail டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ ஜெமினி இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு இந்த 500 ஃபைண்ட் ஓப்பன் பண்ணாங்க, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து எடிட் கொடுப்போம். எடிட் கொடுத்து ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வெப்சைட் நேம் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். example.com மாற்றம் மார்க்
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ 452 கேபியில் இருக்குது. ஓகேவா, இதை தான் நம்ம குறைக்கணும். ஸோ எப்பவுமே அதை பண்ணக்கூடாது. எப்பவுமே 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 50 கேபி இமேஜ் கம்ப்ரஸர். ஏன்னா எல்லாம் அது வெப்சைட்டு லோடிங் பிரச்சனை, ஸ்லோவாக லோட் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதை அப்படி ட்ராக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் கொடுத்துரும். ஸோ கொடுத்துட்டா 48 கேபிக்கு ஜென்ரேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இதை நீங்கள் ஈஸியாக வந்து சர்வரில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்லைன் போஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்லைன் போஸ்ட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். இது கீழே இதுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்லைன் போஸ்ட். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இமேஜஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஓகேவா, இதிலே வந்து இந்த ப்ராம்ப்ட் இது எதுக்குன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்க்ளூசிவாக. இப்போ நம்ம டாபிக் என்ன எடுத்திருக்கோம், அப்படியே எடுக்கிறோம். ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஆக நீங்கள் காப்பி பண்ணுறோம், தென் ChatGPT போகிறோம், இதை எடுத்து விட்டுறோம், எடுக்கிறோம், அகைன் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ரிலேட்டடான ப்ராடக்ட் இல்லை. ஓகேவா, அப்டேட் லிங்க். ஸோ இது வந்து ட்ராவல் யோகா மேட்னு போட்டு நீங்கள் வந்து இங்கே அமேசான் அப்டேட் லிங்க் கிளிக் ஹியர்னு கொடுத்து அமேசான் அப்டேட் லிங்க் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர்எல்ஸ் இது மேலேயே நீங்கள் கால் டு ஆக்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்கள் டிஸ்க்ளைமர் கடைசி போடுவாங்க. ஓகேவா, include affiliate disclosure, சாஃப்ட்வேர் டிஸ்க்ளோசர் கொடுத்துடணும். ஓகேவா, இது வந்து கடைசியாக கொடுத்துடலாம், மேலே கொடுத்துடணும். டிஸ்போஸ் கண்டென்ட் அஃபிலியேட் லிங்க்ஸ் இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து இது ஓகே வந்ததுனால உங்களுக்கு அதுலேயே ஒரு இன்கம் வரும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாகராகவே ப்ரோ பிளாகராக நீங்கள் ஆயிடலாம். ஓகேவா, அடுத்து வந்து நீங்கள் ChatGPTயில் ஆக்டர்ஸ் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னல் டைம் சேவ் பண்ணிவிட்டு SEO லெவலில் ஆப்டிமைஸாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் யூஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, ஒரு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மல் யூஸர் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்படி தான் வித்தியாசம். ஓகேவா, புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு பிளாகிங் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா, ஏஐ பிளாகிங் கோர்ஸ். ஓகேவா, வெறும் 199 தான். ஓகேவா, பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். இதில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு வில்லிங் இருக்கோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆறு அதில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த கோர்ஸ் வேணுங்கிறவங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இன்னும் வந்து ஆஃபர்லாம் சொல்லியிருப்பேன், நிறைய அன்டோல் சீக்ரெட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த கோர்ஸ் பை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, யாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.